என்ன பண்ணாலும் காஃப் மசில் வளரவே இல்லை அப்படின்னா நான் கொடுக்க போகிற இந்த 3 ஈஸி டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் காஃப் மசில் சூப்பராக வளரும். நீங்கள் வந்து பிகினராக இருக்கலாம், இன்டர்மீடியேட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு அட்வான்ஸ்ட் பாடி பில்டராக கூட இருக்கலாம். இந்த பேசிக் விஷயங்களை ஃபிக்ஸ் பண்ணும்போது உங்கள் காஃப்ஸு சூப்பராக வளர ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு நான் இது வரைக்கும் நிறைய வாட்டி சொன்ன ஒரு விஷயம், ஆனால் திரும்ப சொல்கிறேன், ஏன்னா இது ரொம்ப 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 முக்கியம். காஃப் ட்ரைனிங் பண்ணும்போது உங்களுக்கு யூஸ் பண்ண வேண்டிய லோடு ரொம்ப முக்கியம். எல்லாரும் என்ன யோசிப்பாங்க, ஒரு 20 கேஜியை போட்டு காஃப் ரைஸ் பண்ணிட்டு எனக்கு காஃப் வளரல மாஸ்டர் அப்படின்வாங்க. ஆனால் யோசிச்சு பார்ப்போமா, இப்போது என்னோடய பாடி வெயிட் 90 கேஜிஸ். நான் நடக்கும்போது ஒரு கால்லையும் அந்த 90 கேஜிஸை ஈஸியாக தூக்கிட்டு நடக்கிறேன். அண்ட் வாக்கிங் பண்ணுறோன்னா அரை மணி நேரம் 1 மணி நேரம்னா கிட்டத்தட்ட 500-1000 ஸ்டெப்பு ஈஸியாக நடக்குது. டயர்டாகல, அந்த மசில் ஒர்க் ஆகுது. அப்படின்னும் போது அந்த மசிலை வளர வைக்கணும் அப்படின்னா 50 கிலோவை போட்டு 2 காலால் தூக்கும்போது ஒரு காலுக்கு வெயிட்டே வரல அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ சேலஞ்சிங் வெயிட்ஸ் காஃப் மசிலுக்கு எப்போ வரும் அப்படின்னா உங்கள் பாடி வெயிட்லேருந்து அட்லீஸ்ட் 1.5-2 மடங்காவது நீங்கள் ஆட் பண்ணும்போது தான் இந்த வெயிட் வரும். எடுத்த உடனே அந்த வெயிட்டை போட வேணாம். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட ஒர்க் அவுட் செய்யும்போது ஒரு ஒர்க் அவுட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகும்போது உங்களால் பார்க்க முடியும். ஈஸியாக 10-12 ரெப்பு செய்யவும் முடியும். அண்ட் அந்த லோடு இன்க்ரீஸ் ஆகும்போது உங்கள் காஃப் மசில் வளர்றதை ஈஸியாக பார்ப்பீங்க. டிப் நம்பர் 2, இப்போ சீட்டட் காஃப் ரைஸில் இதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்கள் ஜிம்மில் சீட்டட் காஃப் ரைஸ் இருந்துச்சுன்னா இந்த எக்ஸசைஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. ஏன் அப்படின்னா உங்களோட நேச்சுரல் பொசிஷன் இல்லாமல் வந்து உங்களோட காஃபை ஐசோலேட் பண்ணுற ஒரு மூமெண்ட். இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா இந்த கீழே போய் இந்த ஸ்ட்ரெச் பொசிஷன் அப்படின்றது நம்மளோட நேச்சுரல் பொசிஷன் இல்லை. ஸ்டாண்டிங் காஃப் ரைஸோட இந்த ஸ்ட்ரெச் அப்படின்றது ரொம்பவே நல்லா ஃபீல் ஆகக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் இது. இதில் நல்ல பாட்டம் ஸ்ட்ரெச் பண்ணிட்டு மேலே போய் லாக் பண்ணிவிட்டு திரும்ப கீழே வந்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ நம்ம பேசிக்கிட்டே எக்ஸ்பிளைன் பண்ணுறோன்ட்டு நான் பெருசாக லோட் போடல. பட் நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு டிப்பில் சொன்ன மாதிரி சேலஞ்சிங் வெயிட்ஸ் போடுங்க. கோ டவுன் அட் த பாட்டம், 1 2 அப். கீழே அந்த ஒரு 2 செகண்ட் பாஸ் பண்ணுறீங்க தெரியுமா, இதில் தான் உங்களோட காஃப் மசிலை மேக்ஸிமம் ஸ்ட்ரெச் பண்ணி க்ரோத்துக்கு நீங்கள் ஸ்டிமுலேட்டே பண்ணுறீங்க. பல சயின்டிஃபிக் ரிசர்ச் என்ன சொல்லுது அப்படின்னா எப்போ நம்ம மேக்ஸிமம் ஸ்ட்ரெச் பொசிஷனில் லோடு யூட்டிலைஸ் பண்ணுறோமோ அப்போ தான் நம்மளோட மசில்ஸுக்கு க்ரோத் ஸ்டிமுலை மேக்ஸிமமாக கிடைக்குது அப்படின்றாங்க. ஸோ சீட்டட் காஃப் ரைஸ் பாட்டமில் 2 செகண்ட்ஸ் பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு வாட்டியும் நீங்கள் கான்ட்ராக்ஷன் பண்ணும்போது உங்களோட க்ரோத் அப்படின்றது செம்மையாக பார்ப்பீங்க. ஓகே மாஸ்டர், எங்கள் ஜிம்மில் சீட்டட் காஃப் ரைஸ் மிஷின் இல்லை, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அதுக்கு தான் எல்லா ஜிம்லேயும் இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பர் போர்டு இருக்கும். உங்களோட டம்பிள்ஸை எடுத்துக்கோங்க. உங்கள் முட்டிக்கு ஜஸ்ட்டு பின்னாடி ஸ்டெப்பர் போர்டில் இப்படி வச்சுட்டு கோ ஃபார் மேக்ஸிமம் ஸ்ட்ரெச், மேக்ஸிமம் கான்ட்ராக்ஷன். இது கொஞ்சம் ஹெவி லோடு வச்சிங்க அப்படின்னா தான் உங்கள் காஃபில் ஃபீல் ஆகும். கான்ட்ராக்ஷன், ஸ்ட்ரெச், 1 2 கான்ட்ராக்ஷன். இந்த மாதிரி ஹெவி லோடில் 10 to 12 ரெப்ஸ் கஷ்டப்பட்டு முடிக்கிற வெயிட்டில் 3-4 செட்டு பண்ணும்போது உங்கள் க்ரோத் ஸ்டிமுலை செம்மையாக ஸ்டிமுலேட் ஆகும். டிப் நம்பர் 3, காஃப் மசில் அப்படின்ன உடனே இந்த பின்னாடி இருக்கிற கேஸ்ட்ரானமஸ் மட்டும்தான் எல்லாரும் யோசிப்போம். ஆனால் இந்த டிபியாவை சுற்றி இருக்கிற இந்த டிபியாலிஸ்ன்ற மசிலை யோசிக்கவே மாட்டோம். பல பேருக்கு வந்து முட்டி வலி இருக்கும்போது முட்டியை சுற்றி இருக்கிற எல்லா மசிலையும் ஸ்ட்ரென்தன் பண்ணுவாங்களே, அதில் முக்கியம் இதுவும் ஒன்று. அதே மாதிரி உங்கள் காஃப் சைஸை டெவலப் பண்ணுறதும் சரி, ஸ்டெபிலிட்டி அண்ட் ஓவரால் ஸ்ட்ரென்த் ஆஃப் த காஃப் இன்க்ரீஸ் பண்ணணும்னா இந்த டிபியா மசிலை நீங்கள் ட்ரெயின் பண்ணணும். இதோட ஃபங்க்ஷன் என்ன? காஃப் ரைஸுக்கு ஆப்போசிட் இந்த உங்கள் காஃப் ரைஸோட ஆன்டாகனிஸ்ட். ஓகேவா? ஸோ உங்களோட பாதங்களை மேல் நோக்கி இழுக்கிறதுக்கு யூஸ் ஆகிற மசில். இதை எப்படி ட்ரெயின் பண்ணலான்னா நிறைய மிஷின்ஸ் இருக்குது. பட் எல்லா ஜிம்லேயும் உங்களுக்கு அந்த மிஷின்ஸ்ன்றது இருக்காது. ஸோ நம்ம ஜிம்லேயும் அந்த மிஷின் இல்லை. எப்படி அதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டெரா பேண்டை கட்டியாச்சு. டிஸ்டன்ஸ்க்கு போயிட்டு உங்களோட கால்களில் இந்த டெரா பேண்டை மாட்டியாச்சு. மாட்டிட்டு காலை ஸ்ட்ரெச் பொசிஷனில் வச்சுட்டு புல் 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 அண்ட் புல். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னோட டிபியா மசில் ஒர்க் ஆகிறது கிளியராக தெரியும். ஸோ இந்த மாதிரி எக்ஸசைஸ் ஒரு 3 to 4 செட்ஸ் ஆஃப் 10 to 12 ரெப்ஸ் ரெசிஸ்டன்ட் பேண்டை நல்ல ஸ்ட்ரெச் பொசிஷனில் வச்சு பண்ணும்போது உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஏறிட்டே வரும். இதை செய்யும்போது உங்களோட காஃபோட வெல் ரவுண்டட் டெவலப்மெண்ட் நடக்கும். நான் வெறும் பின்பக்கத்தை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளோட முன்பக்கத்தையும் கான்சென்ட்ரேட் பண்ணும்போது தான் நம்மளோட காஃப் மசில் சூப்பராக டெவலப் ஆகும். ஓகே,
3 டிப்பு முடிஞ்சுது. போனஸ் டிப்பு வேணுமா? ரெடியா? போனஸ் டிப். நிறைய பேர் சின்ன ஸ்பேஸ் வச்சுட்டு புது புது ஜிம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போது எல்லா மிஷினையும் ஃபில் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் இல்லை. காஃப் அப்படின்றத பல பேர் மறந்தே போயிடுவாங்க. காஃப் ரைஸுக்கு மிஷினே இருக்காது. அப்போ எப்படி மாஸ்டர் செய்யறது அப்படின்னா, உங்கள் ஜிம்மில் மோஸ்ட்லி யார் ஜிம் செட்டப் பண்ணாலும் அதில் ஒரு லெக் ப்ரெஸ் மிஷின்னு இருக்கும். ஸோ இந்த லெக் ப்ரெஸ் மிஷினில் நம்ம பழைய காலத்தில் அர்னால்டு பார்த்துருக்கீங்களா? டாங்கி காஃப் ரைஸ் அப்படின்னு ஒன்று பண்ணுவார். இந்த பிக்சரை நீங்கள் பார்க்காம இருக்கவே முடியாது அர்னால்டை பற்றி யோசிக்கும்போது. ஸோ அந்த எக்ஸசைஸ் உங்களால் ஈஸியாக லெக் ப்ரெஸ் மிஷினில் ஸ்டிமுலேட் பண்ண முடியும், நல்லா லோடும் போட முடியும். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் லெக் ப்ரெஸ் மிஷினோட போர்டோட பாட்டமில் உங்களோட ஃபீட்டை இப்படி ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் காஃப் ஸ்ட்ரெச்டு பொசிஷனில் இருக்குது. அப்படியே ரைஸ் பண்ணிவிட்டு ரெகுலர் காஃப் ரைஸ் மாதிரி போயிட்டு லாக், ஃபுல் ஸ்ட்ரெச், லாக், ஃபுல் ஸ்ட்ரெச், லாக், ஃபுல் ஸ்ட்ரெச். ஸோ உங்கள் ஜிம்மில் காஃப் ரைஸ்க்கு மிஷினே இல்லை அப்படின்னாலும் இந்த மசிலை நீங்கள் நெக்லெக்ட் பண்ண வேணாம். இது ஒரு எக்ஸசைஸ் செஞ்சுட்டு நான் கற்றுக் கொடுத்த டிபியா ரைசஸை பண்ணிங்கன்னா உங்களோட காஃப்ஸு செமையாக வளரும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காமல் இதை உங்கள் எல்லா நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா அதுக்கு லைக் போடுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த ஒர்க் அவுட்டை பற்றி எந்த சந்தேகம் இருந்தாலும் அதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. Until my next video, this is your Bigly, over and out.